नमः प्रेमिकं सद्गुरुं भजे प्रथमस्कन्धं 18வது அத்தியாயம் அதனுடைய சுருக்கத்தை சொல்றார். ராஜ்ஞஸ்த்வஷ்டாதசேதஸ்ய பிரம்மசாபோ நிரூப்யதே சச்சானுக்ரஹயே வாஸ்ய ஜாதோ வைராக்யமாவகன். 18வது அத்தியாயத்தில் பரீட்சித்துக்கு சாபம் கிடச்சிதுங்கிறார். அதுவும் அனுகிரகமாக ஆயிடுத்துங்கிறார். நம்ம பாகவதாளுக்கு யார் எதை பண்ணினாலும் அது அனுகிரகம் ஆகிடும். நாரதரை பார்த்து சுற்றிகிட்டே இருந்தான், தட்சன் சாபம் கொடுத்தான், சௌரியமாக போச்சுன்னா ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா ஊர்லேயும் சுற்றிகிட்டே பாகவதம் சொல்லலாமேன்னு அனுகிரகமாக ஆகிடுச்சு. அந்த சாபத்தை கண்டு பயப்படலை. நசம்மமோக ஒரு பயாத்து. ஏன்னா கஷ்டம்லாம் மனசில் தானே வருது. அந்த மனசு முழுக்க கிருஷ்ணன்ட்ட போயிடுத்து. பகவத் அர்ப்பிதாசயா. அது மாத்திரம் இல்லை, வையாசகேர் ஜெகவு சிஷ்யா கங்காயாம் ஸ்வம் கலேவரம் விஜ்ஞாத அஜித சம்ஸ்திதிஹி. அந்த வையாசகியினுடைய யார் சுகர்கிட்ட பாகவதம் கேட்டு அந்த கடைசி காலத்தில் பயப்படலை. எல்லோரும் கடைசி காலத்துக்கு பயப்படுவாளோன்னு, பாகவதால் பயப்பட மாட்டா. கிருத்தகிருத்தியா பதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதிம். ரொம்ப வேண்டியவா ஒருத்தர் வந்து நான் வரவே இல்லையேன்னு காத்துருக்கிற மாதிரி, என்ன நான் டைம் எடுத்து பாகவதம் படித்து நாமெல்லாம் சொல்லி ரெடியாக இருக்கேன், இன்னும் எவன் எப்போ வந்தாலும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மாமா சொல்வார். நான் பாஸ்போர்ட்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருட்டேன் எங்கள் வைகுண்டத்துக்கு, இந்த விசா மாத்திரம் வரணும் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு அந்த பயப்பட மாட்டாங்கிறார். அதனால் சாத் சம்பிரமஹா அந்த காலேபி ஸ்மரதாம் தத்பதாம்புஜம். கலியுகத்துக்கும் இடம் கொடுத்தான். ஏன் இடம் கொடுத்தான்னா, அது குஷலான் யாசு சித்தியந்தி. எல்லாத்துலேயும் நல்லதை எடுத்துக்கணும். இந்த கலியுகத்தில் என்னடான்னா மனசுனால் பண்ணுற புண்ணியத்துக்கு பலன் கிடைக்குமா. இப்போ சத்தாத்துக்கு போக முடியல, போனால் தேவையில்லைன்னு மனசில் நினச்சா போன பலன் கிடைக்கும். மனசுலேயே நினச்சிருக்கக்கூடாது, முடிஞ்சால் வரணும். அப்புறம் பாபங்களுக்கு மனசினால் பண்ணினா தண்டனை கிடையாது. அதனால தான் நம்ம நிம்மதியாக இருக்கும். இல்லைடா அவாவா மனசில் நினைக்கிறதுக்கு தண்டனை கொடுத்தா ரொம்ப கஷ்டம் ஜாஸ்தி ஆகிடும். அப்படி அந்த கலியில் நல்ல குணம் இருக்கிறதுனால அதை அந்த கலிக்கும் இடத்த கொடுத்தான். இந்த நாங்கள் கர்மா பண்ணிட்டே இருக்கோமே, கர்மண்யஸ்மின்னு அனாஸ்வாசே. இது நம்பிக்கை இல்லை. இந்த கர்மா வந்து நாம நோன்பிகை. ஒரு ஓட்டம் இருக்கிற ஓட்டத்துலேயே போக முடியாதுன்னா, இது ஏகப்பட்ட ஓட்டவுடைய ஓடம் மாதிரி கர்மா. மந்திரலோபம், தந்திரலோபம், கிரியாலோபம், ஆஜ்யலோபம்னு. அதனால் எங்களுக்கு அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறதுக்கு என்னடான்னா அந்த பகவன் நாமந்தான். ஆபாயேதி கோவிந்த பாதபத்மாசவம் மது. இந்த சத்சங்கத்தில் உள்ள ஆனந்தம் வேறு எதுலேயும் கிடையாது. பவபாத்ம முக்கியாக சிவன் அவர் லோகத்தில் பாகவதம் படிச்சுட்டு இருக்கார், பிரம்மா அவர் லோகத்தில் பாகவதம் படிச்சுட்டு இருக்கார். அந்த பகவானுடைய கதைகளை எனக்கு சொல்லுங்கோ. பாரீட்சிதம் பாகவதாபிராமம். பரீட்சித்துக்கு சொன்ன பாகவதம் நிறைய பேர் சொல்கிறா. அவளுக்கு சொன்னி இவாளுக்கு சொன்னது ஏகப்பட்ட பாகவதம் இப்போ நிறைய இருக்குது. அது இல்லை, பரீட்சித்துக்கு சொன்ன பாகவதத்தை சொல்லுங்கோ பாரீட்சிதம் என்று சொல்லி மேலே சுகர் வர்ணிக்கிறார், சூத பௌராணிகர் வர்ணிக்கிறார். இந்த பகவான் சொன்னாலே கிருஷ்ணன் தான். ஏன்னா பாக்கி பேருக்கெல்லாம் பகவான்னு சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு சுவாமியும் உபதேசம் பண்ணியிருக்கா, ராமகீதை, கணேச கீதைன்னு. அது மாதிரி கிருஷ்ணன் சொன்ன கீதைக்கு கிருஷ்ணகீதைன்னு சொல்கிறது இல்லை, பகவத்கீதைன்னு தான் பேர். அது மாதிரி அந்தந்த பக்தர்களுக்கு சைவர்கள், வைஷ்ணவர்கள், சாக்தர்கள்னு பேர். கிருஷ்ண பக்தர்களுக்கு கார்ஷ்ணிகள்னு பேர் இல்லை, அவளுக்கு பாகவதால்னு பேர். அது மாதிரி அந்தந்த தெய்வத்தினுடைய புராணம், ஸ்கந்த புராணம், சிவபுராணம்னு இருக்குது. கிருஷ்ண புராணம், கிருஷ்ணாயனம்னு சொல்லலை. இதுக்கு என்னன்னா பாகவதம்னு பேர். இப்படி எல்லாமே பகவன்னாலே கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணனை பற்றி சொல்கிறது ரொம்ப முடியாது. ஏன்னா அது வந்து பகவான் ஆகாசம் மாதிரி இருக்கார். நபப்பதந்தி ஆத்மசமம் பதத்ருணா. கருடன் லெவலுக்கு பறக்க முடியாது. பட்சிகேவ கருத்மதகான்னு. அதான் கருடன் மாதிரிக்கு பறக்க முடியாது. பறக்காமல் இருக்கிறது இல்லை, அது முடிஞ்ச அளவுக்கு அது பறக்கிறது. அது மாதிரி அவாவா லெவலுக்கு அவாவா பாகவதம் சொல்கிறா, பகவானை பற்றி சொல்கிறா என்று சொல்லி ஒரு தடவை பரீட்சித்து வேட்டையாட போகிறான். வேட்டையாட போகும்பொழுது ஒரு மானை துரத்துட்டே போனான். தாகமாக இருக்குது. அந்த மகரிஷி சமீகரன் தியானம் பண்ணின்னு இருக்கார். ஜலம் வேணும் என்று கேட்க அவர் மௌனமாக இருக்கார். யாராக வந்தால் திருநாணி பூமி ருதகம் வாங்கணும், அவருக்கு ஆசனம் போட்டு இதெல்லாம் பண்ணணும். இவன் எங்கே போனாலும் மரியாதையாகவே போய் பழக்கமாக எடுத்து வேறு பூர்ணகுமம் கொடுத்து அப்படியே அழைச்சி போய் பழக்கமாக எடுத்தா இவர் பதிலே சொல்லலைன்னு கோபம் வந்துடுத்து. கோபத்தில் என்ன பண்ணினான், இவ் மிருஷா சமாதிகி பொய் தியானம் பண்ணுறார் அப்படின்னு அதை காட்டுறதுக்காக ஒரு பாம்பை, செத்து போன பாம்பை எடுத்து ஒரு கழுத்தில் போட்டான். இந்த இடத்த சொல்கிறார், அபூதபூர்வ சகசா. திடீர்னு அவனுக்கு பசி வந்து கொடுத்துங்கிறார். இதுவரையும் வராத பசி வந்து கொடுத்தான்.
வராத பசி எதிரான்னா பாகவத பசி வந்துடுத்தான் அப்படின்னு நடேச பிரபுன்னு மகான் சொல்லுவார். அதனால் பாம்பை தூக்கி போட்டான். அவன் அரண்மனைக்கு போனவுடனே பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டான். இந்த விஷயத்தை அவருடைய பையன் சிங்கின்னு அவன் தெரிஞ்சிருந்தான். உடனே சாபம் கொடுத்தான். பரீட்சித்து என்ன நினச்சிட்டு இருக்கான், நாங்கள்லாம் ராஜா என்ன வேணால் பண்ணலாம், பிராமணால் கையால் ஆகாதவா நினச்சிட்டு இருக்கான். ராஜா கையில் ஆயுதம் இருந்தால் பிராமணன் வாயில் ஆயுதம். கையால் போடுற ஆயுதம் குறி தவறி போகும், வாயால் சொன்னால் கட்டாயம் பலிக்கும். ஆசீர்வாதம் பண்ணினா பலிக்குமா தெரியாது, சாபம் கொடுத்தா பலிக்கும். என்ன பண்ணுறேன் பாருன்னு, இது லங்கித மரியாதம் தட்சக சப்தமேகனி. 7வது நாளைக்கு தட்சகன் தீண்டி சாகணும், தேவடாகம் தீண்டி சாகணும்னா இப்படி சப்த மேகனின்னு வியாக்கியானம் பண்ணுறார். ஏன்னா இவன் அந்த மத்தியான டயத்தில் தான் போயிருக்கான். ரொம்ப தாகமாகி திருப்பி அப்புறம் அந்த சாபத்தை அந்த ரிஷி ஒரு ரிஷி பையன் மூலமாக சொல்லி அனுப்பி கௌரமுகனுங்கிற அதை கேட்டு அப்புறம் அடுத்த ராஜாவை ஏற்பாடு பண்ணி திரும்பி போய் காத்துன்றது ரிஷிகள்லாம் அப்புறம் சுகர் அப்புறம் அவர் 7 நாள் முதல்லேருந்து 7 நாள் கதை சொல்லணுன்னா ஒரே நாளில் நடக்கிறது கஷ்டம். ஆனால் சப்தன்னா 7, மேனா 5ன்னு அர்த்தம். பாமா 5 நாள் இதெல்லாம் பண்ணிட்டு 7வது நாள்லேருந்து அப்படி ஒரு அர்த்தம். இல்லை பகவத் சங்கல்பத்தில் ஒரே நாளையும் நடந்திருக்கலாம். சப்தமேகனி என்று சாபம் கொடுத்தான். இதை உடனே அப்பாட்ட அழுதான். அவரை சொன்னார், ஒரு சின்ன தப்புக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டேப்பா, நீ பண்ணின தப்பா பகவான் மன்னிக்கட்டும். ஏன்னா பரீட்சித்திருக்கானே அவன் ராஜா ஒருத்தர் இல்லைன்னா தர்மம் ஒழுங்காக இருக்காதுப்பா. சாட்சான் மகாபாகவதோ ராஜரிஷி ஹயமேதையாட்டு. மகாபாகவதன் பக்தி யோகத்தில் சிறந்தவன், ராஜரிஷி ஞான யோகத்திலையும் சிறந்தவன், ஹயமேதையாட்டு கர்மயோகத்திலையும் சிறந்தவன். அவனுக்கு திருப்பி சபிக்க சக்தி உண்டு, ஆனால் திருப்பி சபிக்க மாட்டான். நாஸ்யதத் பிரதிகுருவந்தி தத்பக்தா பிரபுவோபிகி. அவன் பாகவதனாக இருக்கிறதுனால திருப்பி சபிக்க மாட்டான். அதனால் நீ பண்ணின தப்ப பகவான் மன்னிக்கட்டும் என்று சர்வாத்மா சந்து மருகத்தின்னு பிரார்த்தனை பண்ணார். ஏண்டனா இவருக்கே அபராதம் ஆயிருக்கு, இருந்தாலும் தனக்கு பண்ணின அபராதத்தை நினச்சிக்காமல் அடுத்தவனுக்கு நல்லதுவனு நினைக்கிறதான் பாகவதாருடைய ஸ்வபாவம். நவ்யதந்தி நகிருஷ்யந்தி யத ஆத்மா அகுணாஸ்ரயா. என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் பாகவதால் கஷ்டப்பட மாட்டான். ஏன்னா ஆத்மாவுக்கு எதுவும் கிடையாது. அந்த ஆத்மாவான பகவானை ஆசிரியச்சிருக்கிறதுனால இவாளுக்கும் அது எதுவும் கிடையாது என்று சொல்லி 18வது அத்தியாயத்துடைய சுருக்கத்தை சொன்னார். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய்.